Hey guys, welcome back to Keytech. நம்ம இன்னைக்கு static and then instance class member பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம static and then instance class method பார்த்திருக்கோம். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா class member பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் போட்டு அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஸோ நம்ம வந்து நம்ம சர்க்கிளோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போறோம். இதுல வந்து 2 அதாவது 2 ஃபீல்ட் வந்து இருக்கு. பை, ஆர் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எதையும் வந்து யூஸ் பண்ணல. ஏபிசி சம்திங் வேற எதையும் வந்து யூஸ் பண்ணல. பை, ஆர் ஸ்கொயர் அவ்வளோதான். பை, ஆர் 2 ஃபீல்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட வந்து செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ 3.14 மோஸ்ட்லி அதுக்கு தெரிஞ்சிருக்கும். பையோட வேல்யூ 3.14. ஸோ 3.14 அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து இன்ட்டா, ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா? ஸோ உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாயிண்ட் புள்ளி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ளோட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட். பையோட வேல்யூ. பை. ஃப்ளோட் பை ஈக்குவல் டு 3.14. நம்ம எப்பயுமே வந்து நார்மலா வந்து இப்ப நார்மலா வந்து ஸ்ட்ரிங் குடுத்து ஒரு நேம் மட்டும் தான் குடுப்போம். அதோட வேல்யூ வந்து குடுக்கவே மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 3.14 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து குடுத்துருக்கோம். ஏன் குடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, பையோட வேல்யூ 3.14 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பையோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து இங்க வந்து வேல்யூ குடுத்துருக்கோம். பட் ஆரோட வேல்யூ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஆரோட வேல்யூ ஒவ்வொரு இதுலயும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆருக்கு நம்ம வேல்யூ வந்து குடுக்கூடாது. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். ஆர் அப்படிங்கிறது நம்ம லெட்டர்ல டைப் பண்ணா மட்டும் ஸோ நம்பர்ஸ் தான் டைப் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்ட் ரேடியஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன் நான் இங்க ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்? இதான் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் மெம்பர். ஏன் நான் இங்க ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பையோட வேல்யூ வந்து 3.14 அது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியல அப்படின்னா, நீங்க Googleல வந்து டைப் பண்ணி பாருங்க. ஸ்டாட்டிக் மீனிங் சொல்லி பாருங்க. ஸோ அதோட மீனிங் என்ன இருக்கோ அத வச்சு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 3.14 ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணாம நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது கீழ வர லைன்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து ஃபீல்டு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அத வந்து இனிஷியேட் பண்ண போறோம். பப்ளிக். ஓகேங்களா? பப்ளிக். இதோட கிளாஸ் நேம் என்ன? சர்க்கிள். ஸோ சர்க்கிள். இதுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒண்ணுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வேல்யூ வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து குடுக்க தேவையில்ல. இன்னொன்னுக்கு மட்டும் தான் நம்ம வேல்யூ வந்து குடுக்கணும். ஸோ இன்ட் ரேடியஸ் மட்டும் தான் வந்து வேல்யூ வந்து குடுக்கணும். இன்ட் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, திஸ் டாட் ரேடியஸ். இங்க ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது? ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, திஸ் டாட் இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு பையோட வேல்யூவும் வருது, ரேடியஸோட ஃபீல்டும் வருது. பையோட ஃபீல்டும் வருது, ரேடியஸோட ஃபீல்டும் வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்க நான் ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்ததால இங்க பை வந்து வராது. ஏன்னா நான் ஒன்ஸ் ஸ்டாட்டிக் கீவேர்ட் இங்க குடுத்துட்டேன் அப்படின்னா, அவ்வளவு இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுக்கல அப்படின்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்க ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து குடுத்துடுறேன். ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒன்லி ரேடியஸ் மட்டும் தான் வருது. பையோட ஃபீல்டு வந்து வரவே இல்ல. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்தா இதுதான் பாயிண்ட். இதுக்கு மேல நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்றோம். ஏன்னா பையோட வேல்யூ வந்து மோஸ்ட்லி சேஞ்சே ஆகாது. 3.14 என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. அது 3.14 தான். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்துருக்கோம். நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் இந்த இடத்துல குடுக்கல அப்படின்னா, நம்ம இங்க வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்துருக்கோம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் குடுத்தா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளதான். நம்ம வந்து ஃபீல்டு வந்து போட்டாச்சு. அத வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மெத்தட். மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெத்தட்ல தான் வந்து நம்ம சொல்லப் போறோம். பப்ளிக் வாய்ட்
சாரி பப்ளிக் வாய்ட் ஜஸ்ட் வந்து நம்ம ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஏரியா அப்படின்னு மட்டும் நான் நேம் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரிட்டர்ன் பண்ண போறோம். அதாவது பை ஆர் ஸ்கொயர்ட் அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ பை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாட்டிக். அந்த மாரி ஸ்டாட்டிக் கீவேர்ட் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணுவோம்ல. நார்மலா வந்து திஸ் டாட் திஸ் டாட் இந்த ரேடியஸ் அண்டர்ஸ்கோர் ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து ஸ்டாட்டிக்ல இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, கிளாஸ் நேம யூஸ் பண்ணணும். பையோட வேல்யூ ஸ்டாட்டிக்ல இருக்கிறதால கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டாட் பை ஓகேங்களா? அப்புறம் பை ஆர் ஸ்கொயர்டா? ஸோ ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 2 ஆர். ஓகேங்களா? ஸோ ஆர் இன்டு ஆர். பை இன்டு ஆர் இன்டு ஆர். அதான் அதோட ஃபார்முலா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் இல்ல. ஸோ திஸ் டாட் ரேடியஸ். அதே மாரி இன்டு திஸ் டாட் ரேடியஸ். சாரி. ரேடியஸ் இதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படின்ற இடத்துல எரர் வந்து காமிக்குது. ஏன்னா வந்து ஆ ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து வாய்ட்ல இருந்தா வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இங்க வந்து வாய்டுக்கு பதிலா என்ன ஃப்ளோட் வச்சு ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட். ஸோ நம்ம வந்து ஃப்ளோட் வந்து வச்சுக்கலாம். வாய்ட் கேனாட் ஹேவ் அ ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? இப்ப அவ்வளோதான் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ப்ரோகிராம்லாம் போட்டாச்சு. இனி இதுக்கு மேல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கால் பண்ணது மட்டும் தான். நமக்கு வந்து கால் பண்ணது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இத வந்து கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பையோட வேல்யூ வந்து என்னைக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால நான் வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி ஃப்ளோட் இப்ப நான் இங்க ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணல அப்டின்னா, நான் இங்க ப்ரோகிராம்ல கீழ வரப்போ திஸ் டாட் பை ஈக்குவல் டூ நாம இங்க வந்து இதுக்கு வந்து இன்னொரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பையோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால நான் ஸ்டாட்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரேடியஸ்க்கு வந்து நம்ம வேல்யூ வந்து தெரியாது. ஏன்னா நம்ம என்ன வேல்யூ குடுக்க போறோம். நம்ம தான் வந்து வேல்யூ வந்து குடுக்கணும். ஸோ ரேடியஸ்க்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்காக நான் ரேடியஸ்க்கு வந்து வேல்யூ வந்து தரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இது வந்து ஃபீல்டு. அதுக்கப்புறம் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஒரே ஒரு பாராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பைக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டோம். வேல்யூ வந்து சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ரேடியஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு பாராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டிங்கிறத வந்து மெத்தட்ல தான் வந்து கோடிங்ல வந்து சொல்லணும். ஸோ மெத்தட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, பை ஆர் ஸ்கொயர்ட் பை இன்டு ஆர் இன்டு ஆர் அத வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதான் இங்க வந்து நான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கிளாஸ் இதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு நேம் வைக்கலாம். நான் ஜஸ்ட் ப்ரோகிராம்னே வந்து வச்சுக்கலாம். இதான் வந்து மெயின் ஃபங்ஷன். ஓகேங்களா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ நான் என் மெயின் ஃபங்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரேடியஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரோகிராம்லயே வந்து வேல்யூ வந்து குடுத்துக்கலாம். அப்படி இல்லாம எனக்கு வந்து ப்ரோகிராம்ல வேல்யூ குடுத்து ஒவ்வொரு டைம் நம்ம அவுட்புட் போட்டு பேக் வந்து ப்ரோகிராம்ல இருந்து நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாரி இல்லாம எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து நான் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கன்சோல் டாட் ரைட் லைன். இப்ப நான் கன்சோல் டாட் ரைட் லைன்க்குள்ள என்டர் த ரேடியஸ் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து ரேடியஸ்க்கு நான் என்ன வேல்யூ எழுதணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து எழுதணும். ஸோ நான் வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்டூ நம்பர் தான் நான் வந்து வேல்யூ டைப் பண்ண போறேன். ஸோ இன்டூ ஆர். ஆர் அப்படிங்கிறது நான் வந்து வேரியபிள் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கன்சோல் டாட் ரீட் லைன். அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இன்ட் யூஸ் பண்றப்போ பார்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்றப்போ நமக்கு இது மட்டும் குடுத்தா போதும். பட் இன்ட் யூஸ் பண்றப்போ பார்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட் டாட் பார்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதே மாரி வந்து ஸ்டாட்டிக் அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் மெம்பர் இருக்குல்ல. ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இருக்குல்ல. ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் கிடையாது. ஸோ வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த சர்க்கிள் சி ஈக்குவல் டூ நியூ சர்க்கிள். இப்போ நான் ஓப்பன் குடுத்துக்கிறேன். பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரேடியஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து இங்க வந்து டைப் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இங்க வந்து ஒரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்.
இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கேயும் வந்து அதே மாரி ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணோம். பாராமீட்டர் பாஸ் பண்ணாம போயிட்டா அப்டின்னா எரர் வரும். ஸோ நான் வந்து ரேடியஸ்க்கு வந்து நான் வந்து அதோட வேல்யூ வந்து குடுக்கக்கூடாது. எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல தான் அதோட வேல்யூ வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் குடுக்க போற வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஆர். ஏன்னா நான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல நான் என்ன வேல்யூ குடுத்துருக்கணும், அத நான் இங்க என்ன நேம் வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஆர். ஸோ ஜஸ்ட் வந்து ஆர் மட்டும் டைப் பண்ணா போதும். இப்ப வந்து போயிருச்சு. இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ளோட் அப்டிங்கிறது ஸ்டாட்டிக். ஃப்ளோட் அப்படிங்கிறது இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக். ஸோ நம்ம வந்து ஆரோட வேல்யூ மட்டும் தான் குடுத்துருப்போம். ஸோ நம்ம பைக்கு வந்து எங்கேயுமே நம்ம வந்து ஒண்ணுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து 3.14 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏரியா வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதே மாரி ஃப்ளோட் நான் ஜஸ்ட் வந்து ஆ எஃப் மட்டும் வச்சிருக்கிறேன். ஈக்குவல் டூ இந்த இந்த சி இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. சி டாட் இந்த ஏரியா. ஏரியா. இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன். கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ டோட்டல் ஏரியா என்ன அப்படிங்கிறது. எதுலருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, இந்த எஃப்லருந்து. ஏன்னா இங்க சி டாட் ஏரியா அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து கால்குலேட் பண்ணி, அதாவது இந்த சர்க்கிள் இதுலருந்து ஃபுல்லா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து நம்ம இந்த ஒரு லைன் மட்டும் தான். இது ஜஸ்ட் இது மட்டும் தான் வந்து குடுப்போம். ஃப்ளோட் எஃப் ஈக்குவல் டூ குடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இங்க வந்து ஃப்ளோட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கிறதால, ஃப்ளோட் எஃப் ஈக்குவல் டூ இந்த வேல்யூ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவுட்புட்ல இந்த எஃப்போட வேல்யூ குடுத்தா மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டான அவுட்புட் வந்து வரும். அப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போறோம். அதற்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ வந்து என்னைக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது. எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால அதோட வேல்யூ வந்து 1 தான். 3.14 தான் அதோட வேல்யூ. அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் இதுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் ஈக்குவல் டூ 3.14 அப்டிங்கிறது அதோட வேல்யூ. ஸோ இங்கே நான் அந்த வேல்யூ குடுத்துருக்கேன். நமக்கு ரேடியஸோட வேல்யூ வந்து தெரியாது. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு ரேடியஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ இன்டு ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா இத கிளாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இதுல எதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ குடுக்காம இருக்கோமோ, அத மட்டும் வந்து பாராமீட்டர்ல வந்து போட்டுட்டா, அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சரி நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம இங்க தான் வந்து இங்க தான் வந்து நம்ம கோடிங் வந்து போட போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்டிங்கிறது கோடிங் வந்து இங்க தான் வந்து போட போறோம். ஸோ ரிட்டர்ன் பை இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா இந்த பை வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா ஸ்டாட்டிக். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் நேம் டாட் பை அப்புறம் திஸ் டாட் ரேடியஸ் பை ஆர் ஸ்கொயர்டா ஸோ ஆர் இன்டு ஆர். அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க தான் நம்ம வந்து அந்த இந்த கிளாஸ் வந்து சர்க்கிள்ன்ற கிளாஸ் வந்து புரோகிராமர் கிளாஸ் தான் வந்து கால் பண்ண போறோம். ஏன்னா மெயின் ஃபங்ஷன் வந்து இங்க தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்டர் த ரேடியஸ்ன்னு சொல்லி கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்து என்டர் பண்ணணும்ல ரேடியஸ். ஸோ அதுக்காக இங்க வந்து இன்டு ஆர் ஈக்குவல் டூ இன்டு டாட் பார்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கன்சோல் டாட் ரீட் லைன் குடுத்துருக்கேன். அடுத்து வந்து இதுவும் வந்து ஸ்டாட்டிக் இது வந்து ஸ்டாட்டிக் இது வந்து ஸ்டாட்டிக் இல்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இன்ஸ்டன்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் சி ஈக்குவல் டூ நியூ சர்க்கிள். இங்க வந்து நான் ஆர் ஏன் குடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து இங்க வந்து குடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஒரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாரி இங்கேயும் வந்து ஒரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். இங்க ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் தான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல டைப் பண்ணணும். ஸோ அது வந்து இங்க வந்து வச்சிருக்கேன்ல. ஸோ இங்க இந்த வேரியபிள் தூக்கி இங்க வந்து போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃப்ளோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக். ஸோ ஃப்ளோட் எஃப் ஈக்குவல் டூ இந்த சி டாட் ஏரியா. இந்த வேரியபிள் டாட் ஏரியா இந்த 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 ஏரியா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல இந்த எஃப் வந்து இந்த எஃப் அப்படிங்கிறத இந்த எஃப் அப்படிங்கிற வேரியபிள் வந்து லருந்து அவுட்புட் வந்து எடுக்க போறோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் ஏரியா ஈக்குவல் டூ எஃப் கன்சோல் டாட் ரீட் லைன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தரலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்க என்டர் த ரேடியஸ் வேல்யூன்னு சொல்லி வருது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து 6 சொல்லி குடுக்குறப்போ, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 113.04 அதாவது பை ஆர் ஸ்கொயர்டா. ஸோ பை இன்டு 6 இன்டு 6 சொல்லி நீங்க வந்து ஆ கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த வேல்யூ தான் வந்து வரும். ஸோ அதே மாரி எனக்கு மறுபடியும் என்டர் த ரேடியஸ் வேல்யூன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோகிராம் வந்து போட்டிருப்போம்.
அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து குடுக்குறேன். டூ யூ வாண்ட் கன்டின்யூ அகைன் சொல்லி குடுத்து, டூ வைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். லேபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.